வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது அதிகாரம், பணம் இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசனை போல வாழ்றது எப்படி. வாங்க அதுக்கான சில ரகசியங்களை ஒன்னொன்னு அலசி பார்க்கலாம். இந்த ஒரு வரியோடு தான் நம்மளோட தேடல் ஆரம்பிக்குது. என்ன இது? இந்த உலகம் நேர்மையானது இல்லையா? நாம பாக்குறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேறையா? இல்ல நாம பாக்குற விதத்துல தான் பிரச்சனையா? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய இல்ல ஏத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த உலகம் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இல்ல. அதுக்குள்ள சில மறைக்கப்பட்ட விதிகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு அரசனை போல வாழறதுக்கான முதல் படி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் பேசுறது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னு. முக்கியமா பணம், உறவுகள்னு வரும்போது உண்மையான நேர்மைங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இதுதான் நாம ஏத்துக்க வேண்டிய முதல் யதார்த்தம். இப்படி ஒரு நேர்மையற்ற உலகத்துல என்ன ஆகும்? சுத்தி 1000 பேர் இருந்தாலும் நாம தனியா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால நம்மள நாம தான் முழுசா நம்பியிருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் உருவாகுது. தனியா நின்னாலும் தைரியமா நிக்கணும் இல்லையா? சரி, அடுத்ததா ஒரு பெரிய விஷயத்துக்கு வருவோம். பணம். நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு பணம் தான் தீர்வுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா நாம பார்க்க போற இந்த தத்துவம் பணத்தை பத்தி முற்றிலும் வேற ஒரு கோணத்தை சொல்லுது. நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? வாழ்க்கைனா பணம் சம்பாதிக்கிற ஒரு ரேஸ், அந்த ஓட்டத்துல ஜெயிக்கணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த ஓட்டம் உண்மையிலேயே நமக்கு வெற்றியை தருமா? அதத்தான் இங்க கேள்வி கேட்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான வரிய கவனிங்க. உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பணம் இல்லாதது இல்ல, உழைப்பு இல்லாதது தான் சொல்றாங்க. அதாவது பணத்தை தேடி ஓடுறதே உண்மையான அதிகாரத்துல இருந்து நம்மள திசை திருப்புற ஒரு பெரிய பொறி, ஒரு டிராப் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இங்க பாருங்க, 2 பாதை இருக்கு. ஒண்ணு நம்ம எல்லாரும் போற பாதை, கஷ்டப்பட்டு உழைச்சு பணத்தை சேமிச்சு ஒரு நிதி பாதுகாப்பை உருவாக்குறது. இன்னொன்னு இந்த தத்துவம் சொல்ற பாதை, அதாவது ஒரு அரசனை போல அதிகாரத்தோட வாழ்றது. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சரி, அப்போ முதல் பெரிய ரகசியம் என்ன? இந்த மறைக்கப்பட்ட அறிவு நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க பார்க்கலாம். பணம் தான் இலக்கு இல்லைனா அப்போ ஏதுதான் இலக்கு? அந்த அதிகாரத்தை அடையிறதுக்கான முதல் ரகசியம் என்ன? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்மளோட அணுகுமுறையே மாத்த போகுது. முதல் ரகசியம் இதுதான். நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்க அமைதி தான் உங்க மிகப்பெரிய பலம். உங்க திட்டங்களை நீங்க வெளிப்படுத்தாத வரைக்கும் நீங்க தான் அந்த ஆட்டத்துல கிங். இந்த ரகசியத்தை எப்படி பயன்படுத்துறது? சிம்பிள். உங்க பிளான்ஸ் எல்லாம் உங்க மனசுக்குள்ள மட்டும் இருக்கட்டும். உங்க லட்சியத்தை பத்தி ஊருக்கே தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்க வெற்றி பேசட்டும். உங்களால அடுத்து என்ன செய்ய முடியும்னு யாராலையும் கணிக்க முடியாம இருக்கிறது தான் உங்களுடைய உண்மையான பலம். ஓகே, முதல் ரகசியம் ரகசியமா இருக்கிறது. அப்போ 2வது ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதிகாரத்தை பத்தி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. தேட தேட இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைக்குது. 2வது ரகசியம், உங்க உண்மையான பலத்தையோ வருமானத்தையோ திறமைகளையோ முழுசா யாருக்கிட்டையும் காட்டிக்காதீங்க. மத்தவங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணட்டும், அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அவங்க உங்களை எளிதா எடை போடும்போது நீங்க அவங்கள ஆச்சரியப்படுத்தலாம். சரி, இப்போ இந்த எல்லா ரகசியங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு அரசனை போல வாழ்றது எப்படின்னு ஒரு கிளியரான பிளான பார்க்கலாம். இதோ அந்த அரச பாதைக்கான 5 ஸ்டெப்ஸ். முதல்ல இந்த உலகத்தோட உண்மையான முகத்தை பாருங்க. 2வது பணம் ஒரு மாயைன்னு உணருங்க. 3வது உங்க திட்டங்களை ரகசியமா வைங்க. 4வது உங்க பலத்தை மறைச்சு வைங்க. கடைசியா அமைதியா ஆனா நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த 5ம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனது. இந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாறுவீங்க. நீங்க மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமும் மாற ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு பவர்ஃபுல் வாழ்க்கைக்கு வழி. உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க மாத்திக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம இத்தனை ரகசியங்களை பத்தி பேசணும், ஆனா உண்மையான ரகசியம்ங்கிறது இந்த உலகத்தை நாம பாக்குற விதத்தை மாத்துறது மட்டும்தானோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேலும் இந்த மாதிரி நியூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.